என்ன மாமா, நான் கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில நீங்களே கடப்பாரை தூக்கிட்டு கொல்ல போயிட்டீங்க. அப்படி இல்ல ரசதி. அவன் என்ன சொல்லிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அவன் உன்னை பத்தி தப்பா பேசினா பாத்தியா, அதான் என்னால தாங்க முடியல. நீ வந்து தடுத்துட்ட, இல்லன்னா அவனை ஒரே போடா போட்டிருப்ப. விடுங்க மாமா, ஊர்ல இந்த மாதிரி வெட்டி பசங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு தான் இருப்பாங்க. அதனால நாம நம்ம நிதானத்தை இழந்துடக்கூடாது. அதெல்லாம் சரிதான். ஆனா நீ ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அவன் அப்படிலாம் பேசினா பாத்தியா, அதான் அவனெல்லாம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாமா. அன்னைக்கு அத்தை மாமாலாம் வந்து பேசினப்போ இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் எனக்கு புரியல. ஆனா இப்படியே இதை விட்டுட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும் மாமா. என்ன மாமா பாக்குறீங்க? இன்னும் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம உடனே ரோஜாவோட பேரண்ட்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். அதுதான் அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஏன் ரசதி, நாமளும் அதுக்கான முயற்சிகளை செஞ்சுட்டு தானே இருக்கோம். ஆனா பேப்பர் விளம்பரத்தை பார்த்து இது வரைக்கும் யாரும் ரோஜாவை கேட்டோ இல்ல விசாரிச்சோ போன் பண்ணலையே. இல்ல மாமா, இந்த வழியா போறது மட்டும் போதாதுன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு சோஷியல் மீடியா மூலமாவும் ரோஜாவை பத்தின விளம்பரம் கொடுத்து அவங்க பெத்தவங்களை தேடினா அவங்க கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குல்ல. சரி, உடனே அதுக்கான ஏற்பாடு பண்றேன். கடவுளே, ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற? எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற எங்களுக்கு ஏன் அவமானத்தையும் படி சொல்லியும் தேடி தர? ஒரு அனாதை குழந்தையை எடுத்து வந்து எங்க குழந்தை மாதிரி வளர்க்கறது தப்பா? சீக்கிரமே ரோஜாவை பெத்தவங்க யாருன்னு எங்களுக்கு காட்டு. என்னது புது நம்பரா இருக்கு? ஹலோ ஹலோ, யார் பேசுறது? யாருங்க? யார்? ஹலோ, ஏன் அழறீங்க? நீங்க யாருன்னு சொல்லுங்க. ஹலோ, அழுதுட்டே இருக்கீங்க, பேசுங்க. மேடம் மேடம், பேப்பர்ல நீங்க கொடுத்த விளம்பரத்தை பார்த்தேன். அதுல அந்த விளம்பரத்துல இருக்க குழந்தை என்னோடதுதான். அவ பேரு மோனிஷா. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. உங்க பேர் என்ன? என் பேரு ஸ்னேகா. நான் செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன். மேடம், இப்போ குழந்தை உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமாங்க, எங்க கிட்ட தான் இருக்கா. இப்போ குழந்தை எப்படி இருக்கா? நல்லா இருக்கால? என் மோனிஷா நல்லா இருக்கால? நல்லா இருக்காங்க. நீங்க பக்கத்துல இல்ல, அது மட்டும் தான் குறை. மேடம் ப்ளீஸ் மேடம், எனக்கு என் குழந்தைய உடனே பார்க்கணும். அவ என் கண்ணுக்குள்ளே இருக்கா. சரிங்க, நீங்க உடனே கிளம்பி வாங்க. உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. மேடம், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால நீங்க குழந்தைய கூட்டிட்டு வர முடியுமா மேடம்? ப்ளீஸ் மேடம், எனக்காக இந்த ஹெல்ப் பண்ண முடியுமா? சரிங்க, பரவாயில்ல. உங்க அட்ரஸ் என் ஃபோன் நம்பருக்கு அனுப்புங்க. நான் உங்க குழந்தைய கூட்டிட்டு வரேன். ஓகே ஓகே மேடம், நான் உடனே அனுப்புறேன். எனக்காக கொஞ்சம் உடனே மோனிஷாவை கூட்டிட்டு வரீங்களா? அவளை பார்க்காம எனக்கு எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது. சரிங்க, டென்ஷன் ஆகாதீங்க.
உங்க நிலைமை எனக்கு புரியுது. நான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அங்க வரேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சரி இருக்கட்டும்ங்க, நான் போனை வைக்கிறேன். கடவுளே, இவங்களாவது ரோஜாவோட உண்மையான அம்மாவா இருக்கணும். மோனிக்குட்டி, நீ எங்க கிடைக்காம போயிடுவியோன்னு பயமா இருந்துச்சு. இப்ப நீ வரப்போறன்னு தெரிஞ்சதும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன் வாயால என்ன அம்மானு கூப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு. வா வந்து ஆசை தீர அம்மானு கூப்பிடு. அதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். புனிதா, அங்க பாரு, கண்மணி தூங்கிட்டு இருக்கா. நாம போய் கீழே போய் கிழவிய வர சொன்னா நல்லா இருக்கும். ஆமா சித்தி, வாங்க கிழவி கிட்ட போய் சொல்லலாம். கிழவி, கண்மணி ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். நீ போய் அவ நாடிய புடிச்சு பார்த்து அவ கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு வந்துரு. போ. அப்படியா? இந்த கிளம்புறேன். வா. அண்ணியோட அம்மா ரூம்ல இல்ல. இதான் நல்ல சான்ஸ். சீக்கிரமா போ கிழவி. சீக்கிரம் போனா நான் வயசானபடியே மெதுவா தான் போக முடியும். சரி பாட்டி, போங்க. சித்தி வா வா. பாட்டி, அந்த பாருங்க தூங்கிட்டு இருக்கால. அவதான் நாடி புடிச்சு பாத்துட்டு வா. சரியா? நல்லா பார்த்து கவனமா போங்க. போங்க போங்க. சீக்கிரம் பாரு, யாராவது வந்துட போறாங்க. சரி. கிழவி நிறுத்து. என் பொண்ணை என்ன பண்ற? ஐயோ புனிதா, சம்பந்தி அம்மா கண்ணுல மாட்டாம காரியத்தை முடிச்சிடலான்னு பார்த்தா இப்ப கிழவி மாட்டிக்கிச்சே, என்ன பண்றது? இருங்க சித்தி. அது ஒண்ணு இல்லம்மா, மரகதந்தா கண்மணிய பக்கத்துல இருந்து பாத்துக்க சொன்னா. அதான் வந்தேன். பரவாயில்ல சித்தி, கிழவி எதையோ சொல்லி சமாளிச்சிருச்சு. அதுக்கு இப்படி வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டே இருப்பியா? உன்னால என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிட போகுது. இவ முழிச்சிட்டு இருக்கும்போது மட்டும் வந்தா போதும். தூங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் வர வேண்டாம். இப்ப நீ கிளம்பு. எல்லாம் கூடி வரும்போது அவங்க அம்மா வந்து கெடுத்துட்டா. சரி விடி கிழவி, இன்னொரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காமலாம் போயிடும். சரி வா போலாம். வாங்க போலாம். போங்க. ஏம்மா அந்த கிழவிய ஏன் திட்டின? நல்லா கேட்டப்போ, அந்த கிழவி நீ தூங்கிட்டு இருக்கும்போது உன் கைய புடிச்சு நாடி செக் பண்ண பார்த்தா. நல்ல வேளை கரெக்டா நான் வந்து சத்தம் போட்டேன். இல்ல உன் வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறி இருக்கும். என்னம்மா இது சாதாரண கிழவின்னு பார்த்தா பெரிய சூனியக்கார கிழவி மாதிரி இருக்கும் போல தெரியுது. ஆமா கண்மணி,
இந்த கிழவி கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இல்ல நம்மள தூக்கி சாப்பிட்டுருவா. அந்த விளம்பரத்துல உள்ள போன் நம்பருக்கு போன் பண்ணியாச்சு. எந்நேரமும் என் மோனிக்குட்டி வந்துருவா. என் அவசரம் உனக்கு புரிய மாட்டேங்குது. சீக்கிரம் வா மோனிக்குட்டி. மோனிஷா, என் மோனிக்குட்டி வந்துட்டியா அம்மா கிட்ட? மோனி, 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 எப்படி இருக்கமா? எப்படி இருக்க? மோனி, எப்படிமா இருக்க? மோனி, அம்மா உன்னை பார்க்காம எவ்வளவு தவிச்சிட்டேன் தெரியுமா? மோனி, இப்பதாண்டா எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. நீ இல்லாம இந்த உலகமே இருட்டா இருந்துச்சுமா. எங்க இருந்த நீ அம்மா விட்டு இத்தனை நாளா? எங்க போன நீ? அவ எங்க கூட தான் இருந்தா. என்னடா மறைஞ்சிருந்து வரேன்னு பாக்குறீங்களா? நீங்க தான் உண்மையான அம்மாவா இல்லையான்னு செக் பண்ணதான். ஏன்னா தப்பானவங்க கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிட கூடாது இல்லையா? என் குழந்தை மேல இவ்வளவு அக்கறை காமிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. என் பொண்ணை இத்தனை நாளா பத்திரமா வச்சிருந்து என்கிட்டயும் பத்திரமா ஒப்படைச்சிட்டீங்க. உங்க கால்ல விழுந்தா கூட ஐயோ. தப்பு இல்ல. என்னங்க இது? இதுக்கு போய் அழாதீங்க. அதான் ரோஜா கிடைச்சிட்டால. சாரி, பேர் தெரியாததுனால நாங்க அவளுக்கு ரோஜான்னு வச்சிருக்கோம். பரவாயில்லங்க. வாசல்லே நிக்கிறீங்களே, உள்ள வாங்க. ம். வா வாங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. இத்தனை நாளா நடப்போனமா வாழ்ந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு மோனிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் பழையபடி சந்தோஷமா இருக்கேன். நீங்க தான் இதுக்கு காரணம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்னும் எத்தனை தடவை தான் நன்றி சொல்லுவீங்க? உங்க குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைச்சேன், அவ்வளவுதானே. மனிதாபிமானத்தோட செஞ்ச சின்ன காரியத்துக்கு நன்றி எல்லாம் தேவையில்லைங்க. ஐயோ அப்படி சொல்லாதீங்க.
இந்த காலத்துல எத்தனை பேர் மனிதாபிமானத்தோட நடந்துக்கிறாங்க. ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு கடந்தா கூட நமக்கே வம்பன்னு போற காலத்துல நீங்க என் குழந்தைய எடுத்து இத்தனை நாள் பத்திரமா பாதுகாத்து என்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயங்க. ஐயோ, என்ன விடுங்க. எத்தனை நாள் கழிச்சு உங்க பொண்ணு உங்ககிட்ட வந்திருக்கா, அவளை பாருங்க. மோனிக்குட்டி, மோனிக்குட்டி, என் அம்மான்னு கூப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு. ஒரு தடவை அம்மான்னு கூப்பிடுறா குட்டி. ஏண்டா குட்டி கூப்பிட மாட்டேங்கிற? அம்மா ஆசையா கேக்குறேன்ல, ஒரு தடவை அம்மான்னு ஒரே ஒரு தடவை கூப்பிடுறா. என் செல்லம் இல்ல, குட் கேர்ள் இல்ல, ஒரு வாட்டி கூப்பிடுறா ப்ளீஸ். அம்மா கிட்ட பேசுடா, அம்மா ஆசையா கேக்குறேன்ல. அவ கூப்பிட மாட்டாங்க. ஏன் கூப்பிட மாட்டா? என் மேல ஏதாவது கோவமா? ஏன்னா அவளால பேச முடியாது. பேச முடியாதா? என்னங்க சொல்றீங்க? என் மோனி நல்லா பேசுவா. அவளுக்கு என்னாச்சு? அப்போ டாக்டர் சொன்னது சரிதான். மோனிஷாவுக்கு இடையில தான் பேச்சு போயிருக்கு. பேச்சு போயிடுச்சா? என்ன சொல்றீங்க நீங்க? என் மோனிக்கு பேச்சு போயிடுச்சா? என்ன ஆச்சு அவளுக்கு? அவ எப்படி உங்ககிட்ட வந்தா எனக்கு ஒண்ணுமே புரியல. மோனி, மோனி, உனக்கு என்னமா ஆச்சு? அம்மா கிட்ட சொல்ற, உனக்கு என்ன ஆச்சு? மோனி, மோனிக்கு என்ன ஆச்சு? ஆக்சுவலா முதல்ல உங்க பொண்ண கோவில்ல மயக்கமான நிலைமையில தான் பார்த்தோம். ரோஜா, ஏ ரோஜா, ஆம்புலன்ஸ், ரோஜா. ரோஜா, ரோஜா. ஏதோ ஒரு இன்சிடென்ட் அவளை அதிகமா பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவளுக்கு எழுத படிக்க கூட தெரியும்னு நினைக்கிறேன். சம்திங் ஏதோ ஒன்று அவளுக்கு நடந்திருக்கு. இப்ப அதுக்கு என்ன பண்றது டாக்டர்? ஒன்னும் பிரச்சனை இல்ல. எதுக்கும் அவளுக்கு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பாத்துடலாம். பிரெயின்ல ஏதாவது இன்ஜுரி இல்ல பிளட் கிளாட் ஏதாவது இருந்தா தெரிஞ்சிரும். ஓகே, அதை பார்த்துட்டு ஃபர்தரா என்ன பண்ணலாம்னு டிசைட் பண்ணலாம். ஓகே டாக்டர். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கேன் எடுத்துருவாங்க. Okay, doctor. அப்புறம் ஃபர்தரா என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். வா. குழந்தைக்காக எவ்வளவோ விஷயம் செஞ்சிருக்கீங்க. நீங்க உண்மையிலே ரொம்ப பெரியவங்க.